என்னதான் OnePlus ஆவே இருந்தாலும் கம்மி விலையில இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருந்தாலுமே இந்த விஷயத்தெல்லாம் கண்டிப்பா வந்து அவங்க மாத்தி இருந்திருக்கணும். ஸ்பெஷலி என்னன்றதை சொல்றேன். தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ நம்ம OnePlus Nord 2 Lite உடைய ரிவ்யூ தான் வந்து பார்க்க போறோம். ஸோ நாங்க கடந்த ஒரு சில நாட்களா இந்த டிவைஸ் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கோம். பிளஸ் மைனஸ் எல்லாத்தையுமே தனித்தனியா சொல்ல போறேன் குயிக்கா. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த மொபைலுடைய அன்பாக்சிங், பிசிக்கல் ஓவரியூ, இன்டெப்தா என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றத பத்தி நம்ம ஏற்கனவே அன்பாக்சிங் போட்டிருக்கோம். ஸோ நீங்க அதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா அங்க பாருங்க. இதுல எக்ஸாக்ட்லி என்ன பிளஸ் மைனஸ் இதை பற்றி தான் சொல்ல போறேன். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பில் குவாலிட்டி மற்றும் டிசைனை பொறுத்த வரைக்கும் டிசைன் எனக்கு இந்த கலர் பிடிச்சிருக்கு. பட் இந்த டிசைனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஆவரேஜான ஒரு டிசைன் தாங்க. கம்ப்ளீட்லி பில் குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் தான். ஸோ இந்த பிளாஸ்டிக் காம்பினேஷன் உங்களுக்கு பிடிக்குமான்னு யோசிச்சுக்கோங்க. ஏன்னா OnePlus பிராண்டிங் நிறைய பேர் வாங்கும் போது ஒரு பிரீமியமான ஒரு டிசைன் இருக்கணும்னு எதிர்பார்ப்பீங்க. அது இதுல இல்லை. அடுத்ததா ஒரு விஷயம் நான் நோட்டீஸ் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லாக் ஸ்க்ரீன்ல இந்த பேட்டன் இருக்கு பார்த்தீங்களா, ஜென்ரலி இங்க இருக்கும். இது பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு போய் டாப் ஆஃப் த ஸ்க்ரீன்ல வச்சிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு டைமுமே ரீச் பண்ணி நீங்க வந்து அன்லாக் பண்ணணுன்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஸ்பெஷலி உங்களுடைய விரல்கள்லாம் கொஞ்சம் சின்ன சைஸ்ல இருந்ததுன்னா இது கொஞ்சம் கஷ்டம். அதை நல்லா நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு இது ஒரு பெரிய காணா தான் வந்து படுது. அடுத்ததா டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் இவங்க IPS LCD டிஸ்பிளே தான் வந்து கொடுத்துருக்காங்க. 120 Hzக்கான ரெஃப்ரெஷர்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ டிஸ்பிளே ரொம்ப மோசம் நான் சொல்ல கிடையாது. என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ல சொன்ன மாதிரி தான். நான் அந்த ஒரு டைம் அந்த ஃபர்ஸ்ட் ஒரு நாள் யூஸ் பண்ணப்போ என்ன ஃபீலிங் இருந்துச்சோ அந்த ஃபீலிங் இருந்தது. பட் லாங் டேர்ம்ல நீங்க மீடியா கன்சம்ஷன்லாம் வந்து பண்ணும்போது நிறைய கலர்ஃபுல்லான ஒரு சில படங்களோ பாடல்கள்லாம் வந்து பார்க்கும்போது அது அந்த அளவுக்கு பஞ்சியா தெரியல. பட் ஷார்ப்னஸ் நல்லா இருக்கு. உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு வந்து ஓகே, அந்த பிரைட்னஸ் லெவல்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு இருந்தாலுமே AMOLED கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே சூப்பரா இருந்திருக்கும். ஸோ அந்த விஷயம் இந்த இடத்துல இடிக்குது. பெர்ஃபார்மன்ஸை பொறுத்தவரைக்கும் இதுல உங்களுக்கு Snapdragon 695 வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல சிப் அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா நீங்க எந்த கேமா இருந்தாலுமே ஈஸியாக வந்து விளையாட முடியும். பிரச்சனையே இல்லை. சர்ப்ரைசிங்லி இவங்க இந்த மிட் ரேஞ்ச் சிப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணக்கூடிய அளவில் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க Snapdragon பொறுத்த வரைக்கும். ஸோ இதுலயும் அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்கு. என்ன 120 Hz இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த காம்பினேஷன் ஓகே. பட் கலர்ஸ் மற்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் வந்து லோவா இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு கேம் விளையாடும் பொழுது அந்த ஃபுல் ஃபிளெஜ்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஒன்று. இரண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அதிகமாக நீங்கள் விளையாடிட்டே இருக்கும்போது ஸ்லைட்லி வார்ம்னஸ் இருக்கு. ஓவர் ஹீட்டிங் கிடையாது, லைட்டா வார்ம் மட்டும் தான் இருக்கு. RAM மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு எந்த ஒரு விஷயமே இந்த தெரியல. மல்டி டாஸ்கிங் எல்லாம் வந்து பண்ணும்போது ஓரளவுக்கு வந்து நல்லா ஸ்மூத்தாகவே வந்து போன மாதிரி இருந்தது. ஸோ அதுவும் வந்து நல்லா இருக்கு. அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி லைஃபை பொறுத்த வரைக்கும் 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு 33 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. ஸோ பேட்டரி லைஃப் உங்களுக்கு ஒரு நாள் எந்த ஒரு இஷ்யூமே இல்லாமல் வரும். அதில் பிரச்சனை கிடையாது. 33 வாட் வந்து இந்த பட்ஜெட்டுக்கு ஓகே, டீசென்டான ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். ரெண்டுத்தோட காம்பினேஷன் சேர்த்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. கால் குவாலிட்டி இதில் நல்லாவே இருக்குங்க. நான் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும்னு எதிர்பார்த்தேன். பட் நல்லா இருக்கு. ஸ்பெஷலி என்னோட டீம்மேட் வந்து பார்த்தீங்கன்னா BSNL சிம்மை வச்சே பேசி பார்த்தாங்க. ஏன்னா எங்களுக்கு எப்பவுமே அங்கே தான் பிரச்சனை வரும். ஸோ அதை வச்சு பேசி பார்க்கும்பொழுதும் நல்லா இருக்கு. இயர் பீஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடியோ வந்து நல்லா லவுடாகவே வருது. இது ஒன்று. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் குவாலிட்டி. ஸோ ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு லவுடாக இருக்கு. மோனோ ஸ்பீக்கர் தான், உங்களுக்கு டியூவல் கிடையாது. ஸோ நீங்கள் வச்சு பார்க்கும்பொழுது நல்லா ஒரு சைடில் வர்றது க்ளீனாகவே வந்து தெரியுது. ஸோ அந்த லைட்டாக ஒரு சப்போர்ட் ஆச்சு ஸ்டீரியோ ஸ்பீக்கர் மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். அந்த இடத்துல இடிக்குது. பட் கொடுத்த ஸ்பீக்கர் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கு. பட் சவுண்ட் ஓகே, நல்ல டீசென்டான ஒரு சவுண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். லவுட்னஸும் ஓரளவுக்கு பரவாயில்ல. சரி, இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். கேமரா. நான் எப்பவுமே நாடுடைய கேமராக்கு ஃபேனா இருந்தது கிடையாது. ஏன்னா எப்பவுமே ஏதாச்சும் ஒரு மொக்க விஷயத்தை தான் அவங்க வந்து பண்ணுவாங்க. ஸோ இந்த கேமராவும் அப்படிதான் மொக்கையா இருக்கும். கண்டிப்பா இது வந்து என்னத்துக்கடா அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கும்னு நினைச்சேன். பட் கம்ப்ளீட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அப்படிதான் இருக்கு. ஏன்னா இந்த கேமராவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல என்ன சர்ப்ரைஸ் பண்ற விதமாக உங்களுக்கு வந்து நல்ல இமேஜ் குவாலிட்டி கிடைச்சாலுமே நீங்க பூ அந்த மாதிரிலாம் வந்து நல்ல கலர்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்லாம் எடுத்தீங்கன்னா வாவ் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்ல தோணுது. பட் அது கொஞ்சம் நல்ல கலரை வந்து ரொம்பவே பாப் அப் பண்ணுது. ஸோ பார்த்தீங்கன்னா அது நேச்சுரல் கலர் கிடையவே கிடையாது. கொஞ்சம் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது, ரொம்ப பண்ணியிருக்கு. ஸோ அந்த மாதிரி ரொம்ப பிடிச்சவங்களுக்கு அது நல்லா இருக்கும். பட் யாராச்சும் நீங்க வந்து பர்சனலாக எடுக்கணும், ஆட்கள் எல்லாம் நீக்க வச்சு எடுக்கணும், அந்த மாதிரிலாம் எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டைம்ல நல்ல இமேஜ் குவாலிட்டி கிடைக்குது. இன்னும் ஒரு சில டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா சேச்சுரேஷன் லெவல்லாம் அப்படியே தூக்குது. ஃபேஸ்ல இருந்து, ஷர்ட் கலர்ல இருந்து, பேக்ரவுண்ட் எல்லாமே கலர் அடிச்சு தூக்குது. அதுதான் வந்து எனக்கு இடிக்குது. ஏன்னா எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா டீடைல்ஸ் இவங்க கம்மியாக கொடுப்பாங்க. ஒரு மாதிரி இருக்கும் ஃபேஸ் எல்லாம். அதெல்லாம் இதில் கரெக்ட் பண்ணியிருக்காங்க. பட் இந்த கலர் டியூனிங் வந்து இந்த வாட்டி ரொம்பவே அப்நார்மலாக வந்து போகுது. சேச்சுரேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து ஓவராக வந்து தூக்கிட்டு போகிறாங்க. மற்றபடி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைனாமிக் ரேஞ்ச் ஓரளவுக்கு வந்து நல்லா இருக்கு. பட் இந்த விஷயத்தை அவங்க ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ கேமராவை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜாக தான் இருக்கு. அவுட் ஆஃப் த பாக்ஸில் இதில் Android 12 ஆக்ஷன் OS 12.1 வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதில் எந்த ஒரு விஷயமும் வந்து கிடையாதுங்க. ஸோ எல்லாமே தெரிஞ்ச விஷயம் தான். கலர் வைஸ் மேலே இருக்குது, கிட்டத்தட்ட அதே தான். பட் ஓகே, நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. அதில் இருக்கிற அளவுக்கு கசகசன்னு நிறைய விஷயங்கள் இல்லாமல் உங்களுக்கு ஆக்சிஜன் OS அப்படின்ற ஒரு சில தனித்துவமான விஷயங்கள் என்ன தேவையோ அது ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணுறாங்க. அது ஒரு நல்ல விஷயம். ஸோ அது ஓரளவுக்கு நான் ப்ளஸ்ஸாக தான் பார்க்குறேன்.
ஏற்கனவே ஒரு சில கான்ஸ் நான் அப்படியே சொல்லிட்டே வந்திருந்தேன். பட் இருந்தாலும் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல வேண்டிய ஒரு சில கான்ஸில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதில் அலர்ட் ஸ்லைடர் வந்து கிடையாது. கேட்டால் பட்ஜெட் செக்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். OnePlus ஸ்மார்ட் ஃபோனை நிறைய பேர் விரும்பி யூஸ் பண்ணுறதுக்கு அது ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அந்த விஷயம் இல்லை. ஓகேவா? ஸோ அடுத்த விஷயம் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சார்ஜிங் டைம் அப்படின்றது 1 hour கிட்ட வந்து ஆகுதுங்க அப்ராக்சிமேட்லி. அஃப்கோர்ஸ் 1 hour மோர் தென் எனஃப் அப்படி இருந்தாலுமே இதே பட்ஜெட்டில் இப்போ நிறைய ஸ்மார்ட் ஃபோன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல் சார்ஜிங் ஸ்பீட்லாம் வந்து கொடுக்குறாங்க. இவங்க அதை மிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து இடிக்குது. காம்படிஷன் கொஞ்சம் ஹெவியாக இருக்கிறதுனால அது ஒரு இடிக்குது. வீடியோ பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருந்தாலுமே உங்களால் 1080p தான் மேக்ஸிமம் ரெக்கார்டே வந்து பண்ண முடியுது. ரியர் ஃபேசிங் கேமராலையுமே 1080p தான் ரெக்கார்ட் பண்ண முடியுது. விச் இஸ் சேட் நியூஸ். ஏன்னா அட்லீஸ்ட் ஒரு 4K வாச்சு கொடுத்துருக்கணும் ரியர்லி ஆச்சு அப்படின்றது என்னுடைய கருத்து. ஸோ அது ஒரு காணா பார்க்குறேன். இன்னொரு சின்ன கரெக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5G பேண்ட்ஸ் இதில் 5 தான் இருக்கிறதா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நிறைய விதமான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அன்பாக்சிங் அப்போ சொன்ன விஷயங்கள் ஒரு சில விஷயங்கள் மிஸ் ஆயிருக்கு. ஸோ அதனால தான் தெளிவாக வந்து சொல்லிடுறேன். சரி, ஓவராலாக என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு இது ஓகேவா என்னன்றதை பாருங்க. அண்ட் 20,000 ரூபாய் பட்ஜெட்டுக்கு இந்த மொபைல் ஓகேவான்றதை பாருங்க. ஏன்னா இதே ஸ்பெசிஃபிகேஷன்ல ரியல்மி இருக்கு. இவங்களுடைய அண்ணன் தம்பி சகோதரர்கள் அவங்களே நிறைய பேர் இருக்காங்க. ஏகப்பட்ட காம்படிஷன் இருக்கு. ஸோ இந்த காம்படிஷன்ல OnePlus நீங்க பாருங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கான ஒரு சில விஷயங்கள் வந்து இதுல இல்ல அப்படின்றது தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்ன கேட்டீங்கன்னா. பட் இதில் பிளஸ் மைனஸ் நான் சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு அந்த பிளஸ் ஓகேவா என்னன்றதை பாருங்க. இல்ல ப்ரோ நீங்க சொன்னது தான் கரெக்ட் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு லைக் கொடுங்க. அண்ட் இந்த மாதிரி அன்பயாஸ்டு ரிவ்யூஸ் இன்னும் நீங்க நிறைய பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க சப்போர்ட் நிறைய பண்ணீங்கன்னா இன்னும் நிறைய ரிவ்யூஸ் எங்களால் வந்து கொண்டு வர முடியும். தொடர்ந்து நிறைய லான்ச்சே இருக்கிறதுனால எங்களால் அன்பாக்சிங் தான் மேக்ஸிமம் போட முடியுது. ஸோ ஏதாச்சும் 1-2 ஸ்மார்ட் ஃபோனை இன்பிட்வீன்ல டெஸ்ட் பண்ண முடியுது. ஸோ அடுத்ததான் எந்த ஸ்மார்ட் ஃபோனோட ரிவ்யூ உங்களுக்கு வேணும்ன்றது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.